அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பருப்பு கடைஞ்சி ரசம் வைக்க போகிறோம். அதான் பருப்பு ரசம். அது ஏற்கனவே நான் ரசம் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அந்த ரசத்தை நான் இது பண்ணலை. ஆனால் அந்த பருப்பு நான் எப்படி கடையிறேன்றது தான் இப்போ போட போகிறேன். இப்போ இதுக்கு 200 பருப்பு போடுறேன். 200 பருப்பு போட்டுறோம். அதுக்கு 4 பூண்டு முழு பல் உரித்து போட போகிறோம். பருப்பை களைஞ்சிட்டு இப்போ பருப்பை கடைஞ்சாச்சு. அந்த 4 பல் பூண்டை போட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுறோம். இந்த மஞ்சத்தூள் எப்படின்னா, சீரகம் சேர்த்து நான் அரைச்ச தூள் தான் சொல்லியிருக்கேன். அந்த தூள் தான் இது. அதனால் இவ்வளோ தான். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 மட்டும் விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்ப போட்டு வைக்கக்கூடாது. பருப்பு கடையிறதுக்கு ஓவராக பருப்பை மசிய வேக விடக்கூடாது. என்ன காரணம்னா, நம்ம இந்த தண்ணியை அந்த ரசத்தில் ஊற்ற போகிறோம். அதனால் நமக்கு தண்ணி வேணும். ஓவர் மசிய வெந்துருச்சுன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால் 2 மட்டும் விசில் வச்சு கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் அப்புறமேட்டு அந்த பருப்பு நம்ம செய்ய போகிறோம். 2 விசில் தான் வச்சேன். ஆனால் சூப்பராக மலர்ந்துருச்சு பருப்பு. தண்ணி அந்தளவுக்கு வராது போல், எடுக்க முடியல. அதனால் நான் இந்த மாதிரி இதில் ஊற்றிடுறேன். ஏன்னா நமக்கு பருப்பு தண்ணி வேணும் ரசத்தில் ஊற்றுறதுக்கு. அதுக்காக இதில் ஊற்றுனா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தண்ணி வடிஞ்சிரும். வடியவும் நம்ம பருப்பு போட்டு பருப்பு செய்யணும். இது பாருங்கள், இது எந்த அளவுக்கு மலர்ந்து வெந்திருக்குன்னு பாருங்கள் பருப்பு. இது கடையவே தேவையில்லை, அவ்வளோதான். இதை நம்ம தாளித்து விட்டாலே போதும். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா, கடுகு உளுந்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லா பிச்சு வச்சுருக்கோம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் பெருங்காயம் ஒரு சிட்டிகை. அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், கடுகு உளுந்தம் பருப்பு போட போகிறோம். அது பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகத்தை போடுறோம். இப்போது காஞ்ச மிளகாயும் இந்த கருவேப்பிலையும் போட்டுருவோம். பெருங்காயம் போட்டாச்சு ஒரு சிட்டிகை. அதை நான் எடுக்கலை. இப்போ வெங்காயத்தையும் போட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பருப்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால தான் நல்லா பெரிய வெங்காயமாக 2 போட்டிருக்கேன். வெங்காயம் நிறையா தான் போடுவேன் பருப்புக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போதுமே பருப்பு கடையில் வெங்காயம் அதிகமாக போடுங்க. அதுவும் இல்லாமல் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். அப்புறம் கண்டிப்பாக நெய்யும் போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம பருப்புக்கு இன்னும் உப்பு போடலை. அதனால மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ அதை இந்த வெங்காயத்திலே போட்டுடலாம். பாருங்கள், பருப்புக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா முருகிடணும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அதாவது நல்லா அந்த பாருங்கள் முருகலாக இருக்கா, அந்த அளவுக்கு நல்ல முருகலாகும். இப்போ பருப்பு எடுத்து நம்ம கொட்டிடலாம். நம்ம பருப்பை ஒன்றும் கடையில் கொள்ளலை. சும்மா நான் அந்த வடிகட்டியில் தான் வடித்தேன். தண்ணி எடுக்கிறதுக்காக வடித்தேன். மற்றபடி நம்ம எதுவுமே கடையில். ஏன்னா பருப்பு நல்லாவே வெந்து தான் இருக்குது. அதனால் நம்ம கடையணும்னு அவசியம் இல்லை.
ரொம்ப போட்டு மையாக இருந்தாலும் நல்லா இருக்காது, பருப்பு டேஸ்ட் கொடுக்காது. இது அப்படியே சும்மா ஒரு 2 பெரட்டு பெரட்டினா போதும். அந்த வெங்காயமும் அந்த பருப்பும் நல்லா கலந்து விட்டால் போதும். அதே மாதிரி ஒரு அந்த சூடு வந்தால் போதும். அதான் ஒரு கொதி மாதிரி இப்படி கொதிச்சு வர்ற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்தால் போதும். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசமும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதையும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் ரசம் வச்ச வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் இதோட டிஸ்கஷன் பாக்ஸில் போடுறேன், அந்த லிங்க் எடுத்து நீங்கள் போய் அதை எப்படி வைக்கிறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதான் புளி போட்டு வைப்போம்ல, அதே ரசம் தான். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பருப்பு தண்ணியை ஊற்றிட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை. பார்த்தீங்களா, ஒரு கொதி வருது பாருங்கள். ஆமாம், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வரையில் அடைச்சிடணும், இல்லாட்டினா ரொம்ப கட்டியாயிரும். பருப்பு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நெகில் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓவராக கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். செம்ம சூப்பர். உப்புலாம் பர்ஃபெக்டாக இருக்கு. அந்த வெங்காயம் நல்லா முருகி இருக்கிறது, அதை நம்ம சாப்பிடல அப்படி நல்லா டேஸ்ட்டாக தெரியுது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு. ரசத்தையும் நான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பருப்பு எப்படி நான் ஊற்றுறேன்றது மட்டும் தான் இப்போ காட்ட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரசம் வச்சுருங்க காமிச்சிட்டனால. அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசத்துக்கு நம்ம ரசத்துக்கு புளி தக்காளி எல்லாம் கையிலே நல்லா கரைச்சிக்கிட்டோம். காஞ்ச மிளகா, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டாச்சு. மிளகு, சீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. பருப்பு தண்ணியை நான் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த கழுவுன தண்ணியும் இப்போ ஊற்றிடும். அவ்வளோதான். இப்போது பருப்பு ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ரசத்தை தாளித்து தான் விடணும். பருப்பு ரசம் தாளித்து விட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பருப்பும் அந்த தண்ணியுமா சேர்த்து அதில் நம்ம ரசத்தில் ஊற்றியாச்சு. பருப்பு ரசத்துக்கு இங்கே பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வெறும் சிம்பிள் சமையல் தான், பருப்பு ரசம் வச்சு முட்டை.